ஜெய்பீம் நமோ புதாயம். ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பகவத் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 72ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த பாகங்களுடைய தொகுப்பு ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. நம்ம 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்திலிருந்து நூல் 2 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நூல் 4 கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். நூல் 2 வந்து சமய மாற்று செயற்பாடுகளை குறிக்கக்கூடிய பகுதி. இது 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம 7வது பகுதி, அதாவது பெண்களின் சமய மாற்றம், அதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கடந்த வாரம் நம்ம வந்து 6வது பகுதி ஏழைகளின் சமய மாற்றத்துல சுமங்கலா மற்றும் தாழ்ந்த சாதியினரின் சமய மாற்றம், குஷ்டரோகி சுப்பபுத்தா உடைய சமய மாற்றம், இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வாரம் நம்ம பார்க்க போறது பெண்களின் சமய மாற்றம். அதுல 2 பிரிவுகள். ஒண்ணு வந்து மகா பிரஜபதி, யசோதரா மற்றும் தோழிகளின் சமய மாற்றம். இதுல நம்ம முதல்ல மகா பிரஜபதியோட அந்த பகுதியை பார்ப்போம். மகா பிரஜபதி, யசோதரா மற்றும் தோழிகள். மகா பிரஜபதி யாருன்னு நமக்கு தெரியும், புத்தருடைய வளர்ப்பு தாய். யசோதரா வந்து மனைவி. அது அவங்களோட சேர்ந்து அந்த பகுதி அவர்களுடைய தோழிகள் எல்லாருமே எப்படி சங்கத்துல இணைகிறாங்க அப்படிங்கிற அந்த வரலாறு தான் நம்ம இப்ப பார்ப்போம். நமக்கு ஞாபகம் இருக்கும், புத்தர் வந்து அவருடைய தந்தையை பார்க்கறதுக்கு கபிலவஸ்து போயிருக்கிறார். அது நம்ம சென்ற பகுதியில் பார்த்தோம். சாக்கியர்களின் சமய மாற்றப்போ இல்லம் திரும்புதல். ஏன்னா அவங்க தந்தை சுத்தோதனர் வந்து அவரை பார்க்கணும்னு அழைச்சிருந்தாரு. அங்க போன பிறகு அவரை வந்து மறுபடியும் இல்லத்தாராக்க ஒரு இறுதி முயற்சி எடுத்தாங்க. அதை ஒட்டி ஒரு சில வாதங்கள் நடந்தது. அப்ப அந்த சமயத்துல சாக்கியர்கள்லாம் வந்து அவரோட சேர்ந்து வந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சாக்கியர்கள்ல வரும்போதுதான் அவங்கள ஒரு 7 பேர் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. இதுல உபாலி 7வது நபர். மற்ற 6 பேர்கள்ல அவருடைய உறவினர்கள் தேவதத்தா, ஆனந்தாலாம் இருந்தாங்க. அதே சமயத்துல இப்ப அந்த ஆண்கள்லாம் எப்படி சங்கத்துல இணையணும்னு கேட்டாங்களோ, அதே மாதிரி பெண்களும் சாக்கிய இன பெண்கள் அவங்களும் வந்து நாங்களும் சங்கத்துல இணையறோம் அப்படின்னு அப்போ கேட்டிருக்கிறாங்க. அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தது யாரு, தலைமை தாங்கி கொண்டு வந்தது யாருன்னா நம்ம மகா பிரஜபதி கௌதமி தான். அதாவது புத்தருடைய பெரியம்மா. புத்தருடைய தாய் மகாமாயா நமக்கு தெரியும். அவங்க வந்து புத்தர் பிறந்த உடனே இறந்துட்டாங்க. ஸோ அதனால முழுக்க முழுக்க வளர்த்தது வந்து அவங்களுடைய பெரியம்மா தான் மகா பிரஜபதி. இந்த மகா பிரஜபதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, புத்தர் சாக்கியர்களோட நிக்ரோதராமா அப்படிங்கிற அந்த இடத்துல தங்கி இருக்கிறாரு. அப்போ மகா பிரஜபதி அவரை போய் சந்திக்கிறாங்க. ததாகதர் போதிக்கும் தம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, சங்கத்துல இணையறதுக்கு பெண்களுக்கும் அனுமதி அளிச்சா நன்றா இருக்குமே. ஏன்னா அது வரைக்கும் பெண்கள் வந்து சங்கத்துல இல்லை, பெண்களையும் அனுமதித்துக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ புத்தர் வந்து, வேண்டாம் கௌதமி, இந்த எண்ணம் உங்க மனசுல வராம பார்த்துக்கோங்க, நீங்க வந்து சங்கத்துல இணைய முடியாது அப்படிங்கிறார். மறுபடியும் அவங்க கேட்குறாங்க 2ஆம் முறை 3ஆம் முறை. ஆனா புத்தர்கிட்ட இருந்து அதே பதில் தான் வந்து அது வந்து மறுத்துடுறாரு. அப்போ அதை கேட்டு ஏமாற்றம் அடைந்து மகா பிரஜபதி மனம் உடைந்து போய் ரொம்ப சோகத்துல அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க, நம்ம சங்கத்துல இணைய முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாக்கிய பெண்கள் கூட்டம் ஒண்ணு நடக்குது. அதாவது அவரு புத்தர் நிக்ரோதரமால இருக்கும் பொழுது போய் மகா பிரஜபதி சந்திச்சிருக்கிறாங்க. கேட்டுட்டு அவர் வந்து மறுத்து தெரிச்சு உடனே அவர் அங்கிருந்து போயிடுறார் நிக்ரோதரமால வந்து. அது அவர் சென்ற பிறகு சாக்கிய பெண்கள்லாம் ஒன்று கூடி அவங்க இதை பத்தி பேசுறாங்க. அப்போ பெண்களையும் சங்கத்துல இணைச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம், ஆனா அவர் வந்து அதை மறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் பேசுறாங்க. பேசி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி விட்டுடலாமா, இல்ல அவரை திருப்பி போய் இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன். அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, புத்தருடைய அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு, அதை வந்து அவரு நம்ம இறுதி முடிவா ஏற்கக்கூடாது, மறுபடியும் போய் அவர்கிட்ட நம்ம வேண்டுகோள் வைக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க. இந்த முறை என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து அந்த தோராடைய அணிஞ்சிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அவங்களே பரிவிராஜகர் உடையை அணிஞ்சுக்கிட்டு, அப்புறம் எல்லாமே குழுவா போய் புத்தரை பார்த்தாக்கா அவர் வேற வழி இல்லாம தங்களை ஏற்றுக்குவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபெய்ட் அக்கம்ப்ளி அப்படிங்கிற வார்த்தை வந்து டாக்டர் அம்பேத்கர் புத்தர் நூல்ல வந்து பயன்படுத்துறாரு.
அது ஃபெய்ட் அக்கம்ப்ளி அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த ஏற்கனவே நம்மளே செஞ்சு முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் அங்கே போய் சொல்லும்போது அவங்க வேற வழி இல்லாமல் ஏற்றுக்குவாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் ஃபெய்ட் அக்கம்ப்ளின்னு பேர். அவங்களுடைய அனுமதியெல்லாம் கேட்காம நம்மளே அதை முடிச்சிடுறது. முடிச்சுட்டு போய் நின்னாங்கன்னா வேற வழி இல்லாமல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அந்த டெக்னிக் பேர் தான் ஃபெய்ட் அக்கம்ப்ளி. ஸோ அந்த டெக்னிக்கை இவங்க அந்த யுக்தியை கையாளுறாங்க. மகா பிரஜாபதி வந்து தன்னுடைய தலைமுடியை முழிச்சுக்கிறாங்க, அந்த துவராடையை போக்குறாங்க, போட்டுக்கிட்டு சாக்கிய குல பெண்களோட சேர்ந்து புத்தரை சந்திக்கிறதுக்கு புறப்படுறாங்க. அப்போ புத்தர் வந்து வைஷாலியில இருந்த மகாவனம் அப்படிங்கிற இடத்துல கூடகார பவன் அப்படின்னு ஒரு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துல தங்கி இருக்கிறார். ஒரு பவன், ஒரு சத்திரம், இந்த மாதிரி. அதுக்கு பேர் கூடகார பவன். இந்த கூடகார பவன்ல அவர் தங்கி இருக்கும் பொழுது மகா பிரஜாபதி புத்தரை போய் பார்க்கறதுக்காக அங்க போறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிருப்பாங்க இல்லையா? கபிலவஸ்துல இருந்து இந்த வைஷாலிக்கு போயிருக்காங்க. அப்ப நடந்து போகிறதுனால கால்லாம் அழுக்காயி புழுதி படிந்து வீங்கிய கால்களோட மகா பிரஜாபதி மற்றும் அவருடைய பெண்கள் வந்த பெண்கள் எல்லாருமே வந்து வைஷாலியில இருந்து அந்த கூடக்கார பவனுக்கு வந்து சேர்றாங்க. அங்க போய் மறுபடியும் ஒரு முறை, அதாவது நிக்ரோதரமால தங்கி இருக்கும் பொழுது புத்தர்கிட்ட என்ன வேண்டுகோள் வச்சாங்களோ, சங்கத்துல பெண்களை இணைச்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த வேண்டுகோளை, அதே வேண்டுகோளை மறுபடியும் வைக்கிறாங்க. ஆனா இந்த முறையும் புத்தர் அதை மறுக்கிறார். மறுபடியும் அதே பதில் தான் வருது, இல்லை சேர முடியாது. எல்லா பெண்களும் துவராடை உடுத்தி எப்படியாவது இந்த உடையில போனா புத்தர் வந்து நம்மள ஏத்துக்குருவாரு, வேற வழியே கிடையாது, அதான் ஃபைட் கம்ப்ளீட் அப்படின்னு வராங்க. ஆனாலும் புத்தர் வந்து மறுத்துடுறார், இல்லை. இரண்டாவது முயற்சியும் தோல்வி அடைஞ்ச உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம தகிச்சு போய் மகா பிரஜாபதி அந்த கூடக்கார பவனை விட்டு வெளியில வந்து அந்த வாசல்ல நின்று அங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஆனந்தர் வரார். ஆனந்தரும் அவருடைய உறவினர் தானே. அவர் மகா பிரஜாபதி பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அது காலெல்லாம் ஒரு அழுக்காயி வீங்கிய கால்களோடு அழுதவாறு இங்க நிற்கிறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ மகா பிரஜாபதி சொல்றாங்க என்னன்னா, புத்தர் பெண்களை தங்களுடைய இல்லற வாழ்க்கையை திறந்துட்டு ததாகத்தருடைய தம்மத்தை பின்பற்றுறதுக்கு துறவரம் மேற்கொள்றத அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆனந்தர் அதை கேட்டுட்டு புத்தர் கிட்ட போறாரு. போயிட்டு அவரை வணங்கிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு, ஐயா உங்க கவனத்திற்கு நான் ஒரு சில விஷயம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மகா பிரஜாபதி கௌதமி நுழைவாயில் கிட்ட புழுதி படிந்த வீங்கிய கால்களோட சோகமா அழுதபடி நின்றுட்டு இருக்காங்க. பெண்கள் அவங்க இல்லற வாழ்க்கையை திறந்துட்டு ததாகத்தருடைய தம்மத்தை பின்பற்றுறதுக்கு துறவரம் மேற்கொள்றத நீங்க அனுமதிக்கிறது இல்லையா? ஏன்? மகா பிரஜாபதி விரும்புற மாதிரி பெண்களும் துறவரம் ஏற்பதை அனுமதிக்கிறது நல்லது தானே? உங்க நலன்ல அவர் ரொம்ப அக்கறை காட்டி கவனித்து கொண்டவர் இல்லையா? அவர் பெரியம்மாகவும் செவிலித்தாயாகவும் செயல்பட்டு உங்கள் தாய் இறந்த பிறகு தன்னுடைய மார்பகங்களில் பாலூட்டி வளர்த்தவர் அல்லவா அவரு? எனவே அவர் விருப்பப்படி பெண்களும் இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து சங்கத்துல இணையறதுக்கு நீங்க அனுமதிக்கிறது தானே நல்லது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப புத்தர் மறுபடியும் அதே தான் சொல்றாரு, போதும் மனந்தா, தயவு செஞ்சு அந்த மாதிரி அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு ஆனந்தர்கிட்டையும் மறுக்கிறார். மகா பிரஜாபதி கிட்ட சொன்ன மாதிரி ஆனந்தர்கிட்டையும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனந்தரும் 2வது முறை 3வது முறை அதே கோரிக்கை வைக்கிறாங்க. புத்தர் வந்து அதே பதில் தான் மறுப்பு தெரிவிச்சுறாரு. அப்போ ஆனந்தருக்கு கேள்வி வருது, ஐயா பெண்கள் துறவரம் ஏற்கிறத நீங்க ஏன் மறுக்கணும்? அதுக்கு என்னவா காரணம் இருக்கும்? ஏன்னா சூத்திரர்கள் பெண்கள் அவங்க தான் தூய்மையற்றவர்கள், கீழானவர்கள், அதெல்லாம் இம்பியூர், அவங்க இன்ஃபீரியர். அதனால அவங்க எல்லாம் துறவரம் மூலம் மோட்சத்தை அடைய முடியாது அப்படின்னு பிராமணர்கள் சொல்றது உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க வந்து சூத்திரர்களையும் பெண்களையும் துறவரம் ஏற்க அனுமதிக்கிறது இல்லை. நீங்களும் அதே கருத்தை உடையவர் தானா? பெண்கள் வந்து தூய்மையற்றவர்கள், கீழானவர்கள், அவர்கள்லாம் வந்து துறவரத்துல சேர்ந்தா அவங்க வந்து நிப்பானாவை அடைய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க தான் வந்து சூத்திரர்களை பிராமணர்களுக்கு சமமா ஏற்கனவே துறவரம் ஏற்க அனுமதித்தவராயிற்று. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த சமூகத்தில் தாழ்ந்தவர்களாக கீழானவர்களாக கருதப்பட்டவர்கள் எல்லாருமே ஒரு சங்கத்துல எல்லாருக்கும் சமமா இணைக்கிறார். அப்போ ஆனந்தருக்கு குழப்பமாயிடுது. இப்படி பிராமணர்கள் மாதிரி புத்தர் நினைப்பவராக இருந்தால் இந்த சூத்திரர்களையும் இழிவானவர்களையும் அனுமதிச்சிருக்க கூடாது இல்லையா? பட் அவங்களெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஏன் பெண்களுக்கு மட்டும் இந்த பாரபட்சம்? அப்படின்னா உங்களுடைய போதனையை பின்பற்றி நிப்பானா அடையக்கூடிய தகுதி பெண்களுக்கு மட்டும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆனந்தர் கேட்கிறார்.
புத்தர் பதில் சொல்றாரு, ஆனந்தா என்ன தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். நிப்பானாவை அடையும் தகுதியை ஆண்களுக்கு சமமாக பெண்கள் பெற்றவர்கள் அப்படிங்கிற கருத்தை உடையவன் நான். ஆண் பெண் பாலியல் பேதம் பார்ப்பவன் கிடையாது. அதனால என்ன தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மகா பிரஜபதியின் வேண்டுகோளை நான் நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஆண் பெண் அப்படிங்கிற பாலியல் ரீதியான அடிப்படையில் கிடையாது. அது நடைமுறை சிக்கல்களின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நடைமுறை சிக்கல்கள்னா, பெண்களால வந்து அந்த காட்டுப்பகுதிகளில் சிரமமான இடங்கள், ஏன்னா பிக்குகள் எந்த வாகனத்தையும் பயன்படுத்தக்கூடாது, கால்நடையா தான் போகணும். அப்ப இந்த மாதிரி கால்நடையா போக வேண்டியிருக்கும். அப்போ அந்த காலத்துல அடர்ந்த வனப்பகுதிகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கும். ஸோ பிசிக்கலி அது வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு செயலா இருந்தது. அதனால அவர் வந்து நடைமுறை சிக்கல்களின் அடிப்படையில் இன்னும் சில காரணங்களை வச்சு சொல்றார். அப்ப ஆனந்தர் வந்து மறுமொழி சொல்றார். அவர் நிம்மதியா பாடா இப்பயாவது உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா பிராமணர்கள் சொல்ற மாதிரியே இவரும் அப்படி நினைக்கிறாரோ அப்படின்னு அவரு சந்தேகப்பட்டிருக்காரு. ஆனா நடைமுறை சிக்கல்களுக்காகத்தான் அவருடைய வேண்டுகோளை நிராகரிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி, காரணம் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த நடைமுறை சிக்கல்களுக்காக நீங்க அவரை நிராகரிக்கணுமா? அப்படி செய்தா அது தம்மத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்திடாதா? ஏன்னா தம்மத்துல புத்தர் கூட ஆண் பெண் பாலியல் பாகுபாடு பார்த்துட்டு தான் அவங்கள வந்து சேர்க்க மறுத்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் குற்றம் சாட்டிட மாட்டாங்களா அப்படின்னு ஆனந்தர் கேட்கிறாரு. அதனால அவரே ஒரு யோசனை சொல்றாரு. உங்க நடைமுறை சிக்கல்களை தீர்த்து வைக்கிற மாதிரி என்னென்ன விதிமுறைகளை அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி விதிமுறைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் அவங்கள நீங்க சங்கத்துல இணைச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு ஆனந்தர். சரின்னு புத்தர் ஒத்துக்கிறாரு. அப்படி மகா பிரஜபதி தொடர்ந்து சங்கத்துல இணையணும்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க பரிவராஜகம் ஏற்கிறத நான் அனுமதிக்கிறேன். ஆனா அதுக்கு 8 நிபந்தனைகளை விதிக்கிறேன். அந்த 8 விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய பொறுப்பை மகா பிரஜபதி ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த 8 உறுதிமொழிகளை அவங்க சொல்றதையே நம்ம வந்து சங்கத்தில் இணையக்கூடிய ஒரு செயல்பாடாக வச்சுக்கலாம், நடைமுறையாக வச்சுக்கலாம். இந்த சங்கத்துல இணையணும்னா அதுக்கு பேர் உபசம்பதா. உபசம்பதான்னு ஒரு சில உறுதிமொழிகளை ஏற்றுக்கணும். அப்போ அதுலதான் அந்த நமக்கு இப்ப பஞ்சசீலம் வருது. அந்த காலத்துல வந்து புத்தர் சங்கத்தை ஆரம்பிச்ச சமயத்துல புத்தரே நேரடியா சொல்லுவார், எஹி பிக்கவே அப்படின்னு, வாருங்கள் பிக்கவே அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அப்ப அவங்க சங்கத்துல இணைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கால ஓட்டத்தில் இந்த சங்கம்ங்கிறது உருவான உடனே அதுக்கப்புறம் என்ன நடைமுறையில் வந்ததுன்னு நான் வந்து புத்தர்கிட்ட சரணடைகிறேன். அவருடைய தம்மம், அந்த தம்மத்துல சரணடைகிறேன், சங்கத்துல சரணடைகிறேன் அப்படின்னு யார் ஒருத்தர் உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள வந்து சங்கத்துல இணைச்சதா அர்த்தம். அதுக்கப்புறம் நாளடைவில் அது வந்து இன்னும் புத்தர் வந்து ஒரு சில விதிமுறைகள்லாம் போடுறாரு, அந்த கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகளை அவங்க வந்து பிக்குகள் வந்து பின்பற்றணும். வினய விதிகள்னு வருது. அது முழுக்க முழுக்க வந்து அது ஒரு தொகுத்து வினய பிட்டக்கானே வருது. அத்தனை சட்டத்திட்டங்கள் ஒன்னொன்னா உருவாக்கிட்டே வர்றாரு. அந்தந்த காலகட்டத்தில் தேவைக்கேற்ப இந்த விதிமுறைகள் உருவாகுது. அது 227 விதிமுறைகள் வந்து ஆண் பிக்குகளுக்கு உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு 311 விதிமுறைகளை உருவாக்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து கட்டுப்பாடான விதிமுறைகள். இப்போ இந்த விதிமுறைகளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அப்போ அப்படி இருந்தால் அதை மட்டும்தான் அவங்க உள்ள சேர்க்க முடியும். ஸோ அது அந்த நடைமுறைக்கு பேர் தான் வந்து உபசம்பத்தான்னு சொல்லி. இந்த உபசம்பத்தா ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கள சங்கத்துல சேர்த்துக்குவாங்க. அப்ப இந்த பெண்கள் இப்ப பெண்கள் தான் முதல்ல வராங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து விதிமுறைகளே இருக்காது. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிக்குகளுக்கான விதிமுறைகளோட சேர்ந்து இன்னொரு 8 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அந்த 8 நிபந்தனைகளும் அவங்க எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சங்கத்தில் சேரும் நடைமுறையா அதையா மாத்திருங்க, பெண்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ புத்தர்கிட்ட வந்து அந்த 8 விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஆனந்தர் வந்து மகாபிரஜபதியிடம் போய் அந்த தகவலை சொல்றாரு. அதாவது அது பேர் வந்து அட்டகாருதம்மான்னு. அட்டன்னா 8. பாலியில அட்ட அப்படிங்கிறது 8. காரு தம்மம். தம்மன விதிமுறைகள். காரு காருங்கிறது உயர்ந்த ஒரு மரியாதைக்குரிய. தெலுங்குல கூட சொல்லுவாங்க இல்லையா, ரெட்டி காரு அப்படின்னு, அந்த மாதிரி அந்த காரு. காருங்கிறது உயர்ந்த தலைமை, தலைமை விதிமுறைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல என்னென்ன அந்த 8 விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு
பௌத்த நூல்கள்ல அப்படின்னா, ஒண்ணு வந்து ஒரு பிக்குனி 100 ஆண்டுகள் துறவற வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தாலும் புதுசாக அன்னைக்கே துறவரம் பெற்ற ஒரு பிக்கு முன் மரியாதை செலுத்த வேண்டும். வாச காலம், அதாவது அவங்க பிக்குகள் வந்து மழை காலத்துல வந்து ஒரு இடத்துல தங்குவாங்க, அது பேர் வாசா. அந்த மாதிரி வாச காலம் அல்லது ரிட்ரீட் சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த காலத்துல பயணம் மேற்கொள்ளாம ஒரே இடத்துல தங்குறது. அந்த பிக்குகள் இல்லாத இடத்துல தனிப்பட்ட முறையில பிக்குணிகள் மட்டும் ஒரு வாச கால தவத்தை நடத்தக்கூடாது. 2 வாரங்களுக்கு ஒரு முறை உபதேசம். ஸோ மாசத்துல 2 தடவை போய் பிக்குகள் கிட்ட போயிட்டு உபதேசம் வாங்கிக்கணும், ஆலோசனை வாங்கிக்கணும். அடுத்தது பவாரணா, அதாவது வாசகாலம் முடிஞ்ச பிறகு பிக்குகள் அவங்களுடைய சடங்குகளை பிக்கு சமூகம் மற்றும் பிக்குணி சமூகம் இரண்டின் முன்னிலையிலும் செய்யணும். இது வந்து 4வது. 5வது, ஒரு பிக்குணி சங்காதிசேஷ குற்றம், அதாவது சங்காதிசேஷ குற்றம்னா அது பெரிய குற்றம், சங்கத்துல வந்து நீக்கக்கூடிய அளவுக்கான குற்றம் அது. அந்த மாதிரியான ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து பிக்கு சமூகம் மற்றும் பிக்குணி சமூகம் இரண்டினாலும் அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். இது வந்து 5வது. அடுத்தது 6, 2 சமூகங்களாலும் துறவரம், அதாவது ஒரு உபசம்பதா, ஒரு பிக்குணி புதுசா ஒரு பிக்குணி வந்து பிக்குணிகள் சங்கத்துல சேரணும்னு நினைச்சா அவங்க பிக்குணிகள் சங்கத்துல மட்டும் பர்மிஷன் வாங்கினா பத்தாது, பிக்குகள் சங்கத்திலையும் பர்மிஷன் வாங்கணும். அப்போ அதுல என்னன்னா அவங்க 2 வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் சிக்கமானா, அதாவது பயிற்சி, சிக்கானா பயிற்சி, பயிற்சியாளராக இருக்கணும், ட்ரெயினியா இருக்கணும். அதுக்கு பிறகு பிக்குனி சமூகத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் பிக்கு சமூகத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து உபசம்பத்தா கொடுத்தாதான் அவங்க பிக்குனியும் சேர முடியும். அப்புறம் ஒரு பிக்குவை எந்த காரணம் கொண்டு திட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அவங்கள வந்து எதுவுமே தப்பா சொல்லக்கூடாது. பிக்குவுக்கு வந்து தம்மம் போதிக்கக்கூடாது. பிக்கு வேணா தம்மம் போதிக்கலாம், ஆனா பிக்குனி வந்து பிக்குக்கு போதிக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு 8 விதிமுறைகள், அட்டகாருதம்மா அப்படின்னு. இது விஷயமா நான் பின்னாடி சொல்றேன். என்ன, இந்த அட்டகாருதம்மா வந்து புத்தர் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் பிற்காலத்தில் செருகப்பட்டவைதான். அதாவது பௌத்த பிக்குகள் பிற்காலத்தில் அவங்க வந்து பிராமணிய தத்துவங்களால் திரிக்கப்பட்டு சங்கம் வந்து பிரிஞ்சுடுது. அதுல பிராமணிய தத்துவத்தை அதிகமா சுமந்து செல்லக்கூடிய பிரிவு எதுன்னா அது மகாயான பிரிவு. இந்த மகா சங்கிகாங்கிறது அப்போ முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்புல இப்போ மகாயானம். அதன் பிறகு வழி வழியா வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா புத்தருடைய அந்த அசல் பௌத்த தத்துவங்களை பின்பற்றக்கூடிய அந்த தேரவாத கோட்பாடுகளை சிதைத்து அதுக்குள்ள வந்து பிராமணிய கோட்பாடுகளை நுழைச்சிடுறாங்க. அப்படிதான் வந்து பௌத்தம் அழியறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. பிராமணியம் பௌத்தத்தின் மேல தொடர்ந்து தாக்குதல் கொடுத்து அதை வீழ்த்த முடியாததுனால அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு தன்னுடைய கோட்பாடுகளை பௌத்தத்தோட சேர்ந்து கலந்து பௌத்தத்தை திரிபடைய செய்து, அந்த மாதிரியான திரிபுகள் தான் இது. அதனாலதான் பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பௌத்தம் அதனுடைய வீழ்ச்சி பத்தி சொல்லும் பொழுது த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் புத்திசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது அதுல வந்து எப்படி பிராமணியம் வந்து நேரடியாக போரிட்டு பௌத்தத்தை வீழ்த்த முடியாமல் கடைசியில் என்ன பண்ணுது, விஷமத்தனமாக அதுக்கு உள்ளே நுழைஞ்சு புத்தர் இறந்த பிறகு நடக்கிறது. இதெல்லாமே புத்தர் காலத்துல நடக்கல. பிற்காலத்துல இவங்க வர வர என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் புத்தர் சொன்னதா சொல்லி இவங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க. எப்பயுமே இப்ப கூட ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னொரு சமூகத்தை கீழே தான் அப்படின்னு வைக்கிறதுக்கு அவங்க ஆதாரமா பயன்படுத்துறது என்ன, கடவுள் இப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு, கடவுளுடைய படைப்புல இவங்கெல்லாம் மேல இவங்க கீழே அப்படிங்கிற ஒரு தத்துவம். அப்ப அவங்களுக்கு ஒரு கடவுள் தேவைப்படுது. இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புத்தர் இறந்த பிறகு முதல் ஒரு சில ஆண்டுகள் புத்தருடைய அந்த போதனைகள் சரிவர பின்பற்றப்பட்டு வந்தன.
அதுதான் அந்த புத்தர் இறந்த உடனே 3 மாதங்கள்ல முதல் பௌத்த கவுன்சில் நடக்குது. இந்த முதல் புத்த கவுன்சில்ல புத்தருடைய அசல் போதனைகள் எல்லாத்தையுமே தொகுத்துறாங்க. அப்பதான் புத்தரோடு சமகாலத்தில் வாழ்ந்த பிக்குகள் இருக்கிறாங்க. அதனால அவங்க அப்படியே ஞாபகப்படுத்தி அவங்க சொல்றாங்க. அதுல குறிப்பிட்ட நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்தோம், அனந்தரும் உபாலியும் அதை தொகுக்கிறாங்க. அனந்தர் வந்து சுட்ட பெட்டக்காவை தொகுக்கிறாரு, உபாலி வந்து வினய பெட்டக்காவை தொகுக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு புத்தர் காலத்தில் இருந்த விஷயங்களை அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. அதுல 84,000 சுட்டாக்கள் அப்படின்னு தொகுத்துறாங்க. அதுக்கப்புறம் 100 ஆண்டுகள் கழித்து தான் அடுத்த புத்த சங்க கவுன்சிலே நடக்குது. இந்த 100 ஆண்டுகள்ல புத்தர் இறந்த பிறகு 100 ஆண்டுகள்ல சங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேற, அப்போ அந்த காலத்தில் சமகாலத்தில் இருந்த தத்துவங்கள் என்னன்னா 2. ஒண்ணு வந்து பிராமணியம், இன்னொன்னு ஜெயினம். ஆனா புத்தரோட வாழ்ந்த காலத்துல இந்த 2 தத்துவங்களையுமே ஒண்ணும் இல்லாம செஞ்சுட்டாரு. அவர் மக்கள் மத்தியில அந்த 2 தத்துவத்துக்குமே செல்வாக்கு இல்லாம போயிடுச்சு. அப்போ புத்தருடைய தத்துவம் மட்டும்தான் அப்போ வந்து செல்வாக்கு மிகுந்த ஒரு தத்துவமா இருந்தது. மக்கள் எல்லாருமே அதை பின்பற்றிட்டு இருந்தாங்க. புத்தர் இறந்த பிறகு அந்த 100 ஆண்டுகள்ல மறுபடியும் இந்த 2 தத்துவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துருச்சு. இன்னைக்கும் நம்ம வந்து விபாசனா மையங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் ஜைன தத்துவம் உள்ள வந்துருச்சு. விபாசனாங்கிறது புத்தர் கண்டுபிடித்த ஒரு வகை தியான முறை. அந்த தியான முறையில ஜைன தத்துவத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. பௌத்தத்துக்குள்ள பௌத்தம்ங்கிறது புத்தருடைய தம்மம். அந்த தம்மத்துக்குள்ள பிராமணிய தத்துவங்கள் நிறையவே வந்துருச்சு. அந்த வகையிலான ஒரு திரிவு தான் இந்த அட்டகாரு தம்மா. ஏன்னா இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் சொல்ற மாதிரி நம்ம அந்த 3 விஷயங்களை பொருத்தி இதுல பார்க்கணும். இது வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்டிருக்கா, அடுத்தது வந்து இது மனித குலத்துக்கு தேவையான விஷயமா இருக்குமா, அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட் எந்த இடத்துல அதை சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத பொருத்தி பார்க்கும் பொழுது இதை வந்து புத்தருடைய பிற தத்துவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த தத்துவத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் புத்தர் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப எதனால இது வந்திருக்கும் அப்படின்னா, ஆண்கள் ஆண்கள் வந்து இந்த பேட்ரியார்கல் சொசைட்டிலேயே ஏற்கனவே இருந்த, அதாவது பிராமணர்கள், அதாவது ஆரியர்களின் வருகைக்கு முன்னாடி இங்க இருந்த பூர்வீக குடிமக்கள் வந்து வச்சிருந்தது மேட்ரியார்கல் சொசைட்டி, அதாவது பெண்களை உயர்வாக மதித்த சமூகம். அதன் பிறகுதான் அது வந்து ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமா மாறினது வந்து ஆரியர்களின் வருகைக்கு பிறகுதான். இப்போ இந்த அவங்க வந்து ஆரியர்கள் கொண்டு வந்த அந்த தத்துவம் தான் பிராமணிய தத்துவம். அப்ப பிராமணிய தத்துவத்துல ஆண்கள் தான் உயர்ந்தவர். அப்ப அதை வந்து அவங்க உள்ள பௌத்தத்துக்குள்ளேயும் கொண்டு வராங்க. பௌத்தத்துக்குள்ள கொண்டு வரும்போது அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவங்க கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா அவங்க யார் பேர்ல கட்டுப்படுத்த முடியும்? புத்தர் பேர்ல தான் கட்டுப்படுத்த முடியும். அதுக்குள்ளே புத்தரை வந்து கடவுளாகவும் மாத்திட்டாங்க. புத்தர் இறந்து 300 ஆண்டுகள் வரைக்கும் புத்தருக்கு சிலைகள் கிடையாது. அதன் பிறகுதான் சிலைகள் வரும். எப்போ வந்து மகாயான பௌத்தம்னு ஒன்று உருவாகுதோ அப்பதான் வந்து சிலைகளை உருவாக்கப்படுகின்றன. அது கிரேக்க காலத்தில். அப்ப அந்த மகாயான பௌத்தம் புத்தரை கடவுளா வச்சுட்டு கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய கான்செப்டே அதுதான். கடவுள் தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இங்கேயும் கொண்டு வந்துடுறாங்க. கடவுளே எப்படி சொல்லிட்டாரு? கடவுள் யாரு இங்க? புத்தர். ஸோ புத்தரே எப்படி சொல்லிட்டாரு? அவரு இந்த மாதிரி 8 விதிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் முழுக்க முழுக்க இவர்களால் செருகிட்ட ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா வந்து கிரகிக்க முடியுது. ஏன் டாக்டர் அம்பேத்கர் இதை குறிப்பிடலை அப்படின்னு ஒரு கேள்வி வருங்க. ஏன்னா இப்ப நமக்கே எப்படி தோணுதுன்னா டாக்டர் அம்பேத்கருக்கு தோணியிருக்காரு. அவர் முழுக்க முழுக்க படித்தவர், புத்தறிவாளர். அவருதான் எது வந்து பௌத்தத்துக்கு புத்தர் சொன்னது, எது புத்தர் சொல்லாதது அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கான வழிமுறையும் நமக்கு ஃபார்முலாவும் கொடுக்குறாரு. அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்குமால அப்படின்னா இந்த அட்டகாருதமாவை அவர் வந்து அந்த நூல்ல குறிப்பிடலை. அவர் வந்து அதை வெறுமனே ஒரு 8 விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுறாரு. இருந்தாலும் அது அப்படி கடந்து போறது வந்து ஒரு நியாயமான விஷயமா நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை மென்ஷன் பண்ணிட்டாரு இல்லையா, அட்டகாரதமான. அப்ப அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்கணும் போது இங்கதான் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த புத்தகம் புத்தரம் ஒருத்தனும் புத்தகம் பாபா டாக்டர் அம்பேத்கரால் முழுவதும் எழுதி முடிக்கப்படாத புத்தகம். ஏன்னா நாள் இரவு கூட அதுக்கான முன்னுரையை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த புத்தகத்தினுடைய பேஜஸ் தான் அவருடைய படுக்கையில இருக்கு. மறுநாள் காலையில விடிய காலை அவர் இறந்து இருக்கிறார். அப்போ இந்த புத்தகம் அவருக்கு எழுதி கொண்டே இருக்கும் பொழுது இறந்து போனார். இப்போ அவரு வாழ்நாள் முழுவதும் இருந்து அந்த புத்தகத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அச்சுக்கேற்று அந்த அச்சுப்பிழைகள்லாம் திருத்தி அதுக்கப்புறம் கொண்டு வந்த புத்தகம் கிடையாது.
அப்ப இது வந்து இன்னும் முடிக்கப்படாத புத்தகம் தான். கண்டிப்பா இதுல வந்து அவர் மறுப்பு செய்தியை கொடுத்திருப்பாரு இருந்திருந்தால். நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா வேற வழி கிடையாது. இதுக்கான ஆதாரமும் நமக்கு கிடையாது. நம்மளுடைய பகுத்தறிவு தான் ஆதாரம். ஸோ அதனால தான் நம்மளுடைய பகுத்தறிவு உட்பட்டு நம்ம அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது புத்தர் கூறியதாக இருக்க முடியாது. அது தெளிவு. ஏன் பாபா சாஹேப் அதுக்கு வந்து எழுதுறாரு, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னா அவர் அதுக்குள்ளே இறந்துடுறாரு. இந்த 2 விளக்கங்களோட நம்ம இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக இது பௌத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். சரி, ரைட். நம்ம இப்ப கதைக்கு போறோம். அப்போ மகா பிரஜபதி வந்து இந்த உறுதிமொழியை அவர் சொன்ன உடனே கதை இப்படித்தான் போகுது. So, அதனால இதை வந்து ஒரு கம்ப்ளீஷன் சேட்காக நம்ம புரிஞ்சுக்கிறோமே ஒழிய, அதே சமயத்துல இந்த விஷயங்களை நம்ம வந்து பகுத்தறிவு சார்ந்து பௌத்தத்தை முன்னெடுக்கக்கூடிய நம்ம அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப மகாபிரஜபதி என்ன சொல்றாங்கன்னா, இளமை காலத்துல தன்னை அலங்காரம் செய்து கொள்ளும் வழக்கத்தை கொண்ட ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ குளித்து முடித்ததும் எவ்வாறு தாமரை மலர்களையோ அல்லது மல்லிகை மலர்களையோ அல்லது ஸ்திமுத்தக்க மலர்கள், அது என்னன்னு தெரியல எனக்குமே. ஸ்திமுத்துக்க மலர்கள் அப்படின்னு நான் நிறைய பாலி புத்தகங்களையும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு அது கிடைக்கல. ஸ்திமுத்தக்க, அது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா எங்கேருந்தோ எடுத்திருப்பாரு. ஏதாவது அச்சுப்பிழையா அல்லது ஒரு ரொம்ப ரேரா அப்படின்றது நமக்கு தெரியல. அதை வந்து நம்ம அது ஒரு உதாரணமா மட்டும் எடுத்துக்கிட்டு கடந்து போயிடலாம். ஸோ ஆக மொத்தம் ஒரு குளிச்சுட்டு தன்னை அலங்காரம் செஞ்சுக்கிற ஒரு இள வயது ஆணோ அல்லது பெண்ணோ எப்படி மலர்கள்லாம் எடுத்தா அப்படி தன் தலை மேல ஆசையா எடுத்து சூடிக்கிட்டு அவங்க வந்து வருவாங்களோ, அதே மாதிரி இந்த 8 தலையாய விதிமுறைகள், ஏன்னா சீஃப் தாருதம்மா, இந்த பிரின்சிபல்ஸை வந்து நான் சிறமேற்கொண்டு பின்பற்றுவேன். எப்படி மலர்களை எடுத்து தலைமையில வச்சுக்கணும், அந்த மாதிரி இந்த விதிமுறைகளை என் தலைமையில வச்சுக்கிட்டு நான் அதை பின்பற்றுறேன் அப்படின்னு மகாபிரஜபதி உறுதிமொழி கொடுத்ததாக இதுல வந்து அவங்க திரித்து விட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஆனந்தர் வந்து புத்தர்கிட்ட போய் சொல்றாரு. அவரை வணங்கிட்டு மறுபடியும் பக்கத்துல உட்காந்து, நீங்க கூறியது மாதிரி மகாபிரஜபதி அந்த 8 முக்கிய விதிமுறைகளை பின்பற்றும் பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. எனவே அவங்க சங்கத்துல சேரும் உபசம்பத்தாவை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம கருதலாம் அப்படின்னு மகாபிரஜபதி கூட வந்திருந்த 500 பெண்களும் அந்த சமயத்துல சங்கத்துல இணைக்கப்படுறாங்க. இப்படி சங்கத்துல இணைக்கப்பட்டதும் மகாபிரஜபதியும் புத்தர் முன்னாடி வந்து வணங்கிட்டு நிக்கிறாங்க. புத்தர் அவருக்கு இந்த தம்மத்தை போதிக்கிறார். மகாபிரஜபதிக்கு புத்தர் போதிக்கிறாரு. மற்ற 500 பெண்களுக்கும் நந்தகா அப்படின்னு புத்தருடைய சீடர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நந்தகா வந்து மற்ற 500 பிக்குணிகளுக்கு தம்மத்தை போதிக்கிறார். இது வந்து பௌத்த பதிவுகள்ல இருக்கக்கூடிய விஷயம். இந்த 500 பெண்கள்ல ஒருத்தர் தான் யசோதராவும். அதோட சிம்பிளா யசோதராவுடைய சமய மாற்றத்தை வந்து முடிச்சிடுறாங்க. ஒரு வரியில முடிஞ்சிருக்கிறது. சங்கத்துல இணைந்த பின்னர் அவருடைய பேர் வந்து பத்த கச்சானா அப்படின்னு. இந்த பத்தா அப்படின்னு ரொம்ப நல்ல பியோர். கச்சானா, கஞ்சானா அப்படின்னா தங்கம், கோல்டு. கச்சானா, கச்சானம் நல்ல தங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில பார்த்தோம்னா கச்சானா அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புத்தருடைய அப்பா பேர் வந்து சுத்தோதனா. சுத்தோதனாவோட பேரண்ட்ஸ் வந்து சினாகு கச்சானா, சுத்தோதனாவோட அம்மா. அப்பனா இவர் வந்து தந்தை வழி பாட்டி சித்தார்த்தருக்கு. இப்போ அந்த கச்சானாங்கிற பேர்ல கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இத்துடன் இந்த வார தம்மோரை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் இன்னொரு பகுதியான இந்த பிரகிருதியின் சமய மாற்றத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த பகுதியில நம்ம மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பௌத்தத்துல வர விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பகுத்தறிவுக்கு உட்பட்டு புத்தருடைய ஒரு கேரக்டர் இப்போ புரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? புத்தர் யார் அப்படின்னு, அவருடைய தம்மம் எப்படி இருந்தது, அவருடைய போதனைகள் எப்படி இருந்தது, அவருடைய காலகட்டம் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான சூழல்ல அவர் போதிக்க ஆரம்பிச்சாரு, இப்படியெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்த இடத்துல வரக்கூடிய திரிபுகளை வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஏன் டாக்டர் அம்பேத்கர் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒன்றும் தவறாக எழுதல. இது வந்து அவரு நிறைவு செய்யப்படாத புத்தகம். அதனால நம்ம அதை பத்தி கமெண்டே பண்ண முடியாது. அப்போ அங்கேயும் நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு தெரியும். அவர் ஒரு பகுத்தறிவாளர், சமத்துவ சிந்தனை உள்ளவர், அரசியலமைப்பு சட்டத்துல வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்டு வந்தவர். அப்ப கண்டிப்பா அவரும் இந்த மாதிரி யோசித்திருக்க வாய்ப்பில்லை. இங்கதான் நம்மளுடைய பகுத்தறிவு வேலை செய்யணும்.
அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வந்து வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு. பௌத்த கருத்துக்கள் பிராமணிய கருத்துக்களாலும் ஜைன கருத்துக்களாலும் திரிபடையப்பட்டு நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது தான். அதனால அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து திரிபடைந்த கருத்துக்களாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து நிறைய திரிபடைந்த கருத்துக்கள் பௌத்தத்தில் அதை எழுத ஆரம்பிக்கிறார். அதனால தான் முன்னுரையில் கொடுக்குறாரு. முன்னுரையில் என்ன கொடுக்குறாரு? அவர் வந்து கேள்விக்கு உட்படுத்துறார். புத்தர் வந்து பிணி, மூப்பு, மரணம் ஆகிய 3ஐ வைத்துத்தான் அவர் வந்து துறவரம் போனார்னா 29 வயது வரைக்கும் ஒருத்தர் பிணி, மூப்பு, மரணத்தை பார்க்காமல இருந்திருப்பாரு அப்படின்னு அதை கேள்விக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் உண்மையான வரலாறை கொண்டு வர்றார். அதே மாதிரி துக்கத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கே, அப்போ வந்து இது வந்து துக்க கோட்பாடா அப்படிங்கறது அதையும் கேள்விக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் பதில் சொல்றாரு. இது துக்கத்தை மட்டும் பேசுறது இல்லை, துக்கத்துக்கான தீர்வை பேசுறது. அதனால இது வெறும் துக்க கோட்பாடும் கிடையாது அப்படின்னு உள்ள எழுதிடுறாரு. அதே மாதிரி பிக்குகள், ஏன் ஒரு பிக்குகள்னு ஒரு கேரக்டர் புத்தர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கும் பதில் சொல்றாரு. பிக்குகள்ங்கிற கேரக்டர் எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 3 பர்பஸ். ஒன்னு வந்து அவர்கள் ஆசிரியர்கள், இந்த புத்த தம்மத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆசிரியர்கள். 2வது புத்த தம்மத்தின் அந்த விதிமுறைகள், ஏன்னா அவர் வந்து ஷீல விதிமுறைகள் வந்து உபாசகர்களுக்கு 5 சீலம் கொடுக்குறாரு, பிக்குகளுக்கு 10 சீலம் கொடுக்குறாரு. அப்ப இந்த சீல விதிமுறைகளை நான் பொய் பேச மாட்டேன், உயிர்வதை செய்ய மாட்டேன், ஒழுக்கமற்ற காம செயல்கள் செய்ய மாட்டேன், போதை தரும் பொருட்களை எடுத்துக்க மாட்டேன், பொய் பேச மாட்டேன், இந்த மாதிரி அடுத்த ஒரு பொருளை எடுக்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம எல்லாம் பின்பற்ற முடியுமா? இதெல்லாம் பின்பற்றினா வாழ முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது இதை விட இன்னும் கூடுதலா 5 சீலங்களை பின்பற்றிட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற முன்னுதாரணம், ஐடியல் பர்சனை வந்து நம்ம கண்ணெதிரில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக பிக்குகளை உருவாக்கி இருக்கிறாரு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிக்குகள் சேவை செய்யக்கூடியவர்கள், வெறுமனே போய் பாராசைட்ஸ் கிடையாது. அதாவது காசி பரத்வாஜ் அப்படிங்கிற பிராமணர் புத்தரை பார்த்து நீங்கள்லாம் வந்து ஒண்ணுமே வேலை செய்யாம சாப்பிட்றீங்கன்னு அப்படி குற்றம் சொல்லும்போது புத்தர் வந்து நாங்களும் வேலை செய்யறோம், நீங்க வந்து விவசாய நிலத்தை உழுது அதுல விளைச்சலை வந்து கொண்டு வரீங்க உணவுப் பொருளா, நாங்க வந்து உங்களுடைய மனதை உழுது பண்படுத்தி அதுல நல்ல விஷயங்களை விளைச்சலா கொண்டு வரோம், அப்ப நாங்களுமே வந்து இந்த சமூகத்துக்கு பணியாற்றிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு விளக்குறாரு. அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் சங்கத்தில் இருந்த பிக்குகள் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ். ஒன்று வந்து மன ரீதியான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து சைக்காலஜி வந்து அவ்வளோ விஷயமா, ஏன்னா ஸ்ட்ரெஸ் தான் நிறைய காரணம், எல்லா வியாதிகளுக்கும் காரணம். சூசைடல் ரேட்ஸ் ரொம்ப ஹை, ஈவன் ட்ரங்க் அண்ட் டிரைவ், இப்போ இந்த மாதிரியான எல்லா மனம் சார்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்குமே பிரச்சனையா இருக்கு. அப்ப நிறைய மனம் சார்ந்த மனப்பயிற்சியாளர்கள் தான் இன்னைக்குமே நிறைய பேர் அங்கங்க இன்ஃபுளுசர்ஸ்ங்கிற பேர்லயும் போதனையாளர்கள்ங்கிற பேர்லயும் குருக்கள்ங்கிற பேர்லயும் நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்ப அந்த காலத்துல அதுக்கான தேவை அப்பயும் இருந்தது. அந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்தவர்களுக்கு புகழ். அது மட்டும் இல்லாம மருத்துவ குணம், அவங்க தான் மூலிகைகளை பயன்படுத்தி மருத்துவம் கொடுக்குறாங்க. சித்த மருத்துவம் அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் புத்தருடைய சமகாலத்துல இருந்த ஜீவகர்லாம் அறுவை சிகிச்சை எல்லாம் கூட செஞ்சிருக்காங்க, அதுவும் மூளை அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த பணியையும் பிக்குகள் செஞ்சாங்க. அதன் பிறகு அறிவியல், கலை, தொழில்நுட்பம் அதுலேயும் வந்து அவங்க பங்கேற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்போ பிக்குகள் வந்து சயின்ஸ். அப்போ நாலந்தா யூனிவர்சிட்டியில பிக்குகள் வந்து அறிவியல் போதித்தார்கள். அது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல பல்வேறு பிரிவுகள் இருந்து அதுல எல்லா துறைகள்லையுமே வந்து பிக்குகள் வந்து ஆசிரியர்களாக இருந்தாங்க. அப்போ இது வந்து வெறுமனே ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய தொழில் வந்து பிக்குகள் தொழில் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஐடியல் பிக்குகளை நிறுவியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் வந்து கேள்விக்கு உட்படுத்தி அதுக்கான பதிலை கொடுக்குறாரு. அப்போ அப்படி இருக்கையில் அவர் வந்து கண்டிப்பா இதையும் கேள்விக்கு உட்படுத்திருப்பாரு, அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருப்பாரு. முன்னுரை மட்டும்தான் முதல் நாள் இரவு எழுதுறாரு, பிற பகுதிகளுக்கான விளக்கங்களை அவர் தொடர்ந்து கொடுத்திருப்பாரு அப்படின்னு தான் நம்ம நம்ப முடியும். அதுதான் வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடியதா இருக்கும். இதன் மாத்தி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம பகுத்தறிவுக்கு உட்படுத்தி சிந்திக்கலன்னு தான் அர்த்தமே ஒழிய அவங்கள பகுத்தறிவாளர்கள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் நம்ம அசஸ் பண்றோம். ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதன் புத்தர் யாரு, அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் யாரு, அவர் எப்படிப்பட்ட மனிதர்னு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்த அவங்க புத்தர் சொல்லியிருப்பாரா அப்படின்னு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா பகுத்தறிவுக்கு உட்படுத்தி அதை ஆராயக்கூடிய, விருப்பு வெறுப்பின்றி ஆராயக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் உண்மையை வந்து வெகு சுலபமாக புரிஞ்சிடும். கண்டிப்பா புத்தர் அதை சொல்லியிருக்க போவதில்லை, கண்டிப்பா டாக்டர் அம்பேத்கரும் அதை நம்பி இருக்க போவதில்லை. இந்த ஒரு புரிதலோட நம்ம புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்தை வாசிக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பகுத்தறிவுடன் இதை அணுகிறோம். நம்ம வந்து தம்மத்தை
காணக்கூடிய அந்த உண்மையை உணரக்கூடிய சக்தியை நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இத்துடன் இந்த வார ஞாயிறு தம்ம உரையை நிறைவு செய்கிறேன். காணொளியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி.